ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, என்னென்ன விஷயம் நடக்க போகிறது என்று தெரியாமல் அலட்சியமாக இருக்கிறாய். வாழ்க்கையில் சில நேரத்தில் அலட்சியமாக விட்டுவிட்டுதான் நிறைய ஆபத்துகளை நீ சந்தித்தாய். மறந்து விட்டாயா? எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது என்பதை நீ நினைக்கவில்லையா? அலட்சியமாக நீ விட்டாய் அன்று உன்னுடைய வாழ்க்கையில் உதவும் தன்மை, உன்னுடைய உதவும் எண்ணங்களால் நிறைய விஷயங்கள், நிறைய உதவிகள் மற்றவர்களுக்கு நீ செய்தாய். சொல்ல போனால் ஒரு விஷயம் என்னவென்றால், உன்னிடம் பணம் அப்பொழுது இருந்தது, ஆனால் இப்பொழுது இல்லை. அதனால் கைமீறி எல்லா விஷயத்தையும் உன்னுடைய உறவுகளுக்கும் உன்னிடம் வந்து கேட்டு நின்றவர்களுக்கும் உதவி செய்தாய். ஆனால் இப்பொழுது உனக்கு உதவி செய்யவும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தூக்கிவிடவும் ஒரு நாதி கூட இல்லை. அப்படியே எல்லோரும் முன்னேறி விட்டார்கள். உன்னுடைய கைராசித்தனம் தான் எல்லோரையும் முன்னுக்கு அடைய வைத்து விட்டது. அதேதான் உன்னுடைய கைராசி தான் உன்னையும் கீழே சறுக்க விட்டு விட்டது. எப்பொழுதும் நீ ஒன்று தெரிந்து கொள், யாராவது உன்னுடைய கையிலிருந்து வாங்கினால்தான் எனக்கு நல்லது நடக்கிறது என்று சொன்னால் அதை பெருமையாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய அதிர்ஷ்டத்தை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், யாராவது உங்களிடம் வந்து இந்த பணத்தை உன்னுடைய கையால் நான் பெற்றுக்கொள்கிறேன், இந்த பணத்தை நீ எனக்காக இது செய்ய வேண்டும், நீதான் கைராசிக்காரி என்று சொன்னால் தயவு செய்து அவர்களுக்கு உங்கள் கையால் எதையும் செய்யாதீர்கள். அது உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பெருமையாக இருக்கும். நாம் கைராசிக்காரி என்று ஒரு விஷயம் உங்களுக்கு தோன்றும். ஆனால் கடைசியில் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். உங்களிடம் இருக்கும் அதிர்ஷ்ட தேவதை உங்களிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னை பெருமையாக பேசுகிறார், நீதான் அதிர்ஷ்டசாலி என்று சொல்கிறார் என்றால் உன்னுடைய கையில் இருந்துதான் எல்லாவற்றையும் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் தயவு செய்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் செய்யாதே. யாராவது வந்து உன்னிடம் இதை நீங்களே துவக்கி வையுங்கள் என்று சொன்னால் தயவு செய்து அந்த மாதிரியான நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் பெற்று நீயாக கொடுக்கவும் வேண்டாம். ஏனென்றால் உன் கையால் மற்றவர்களுக்கு செய்தால் அது வளரும். அதுவே அவர்களுக்கு அந்த லக்ஷ்மி போன பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வறட்சியாக மாறும். ஒவ்வொரு வீட்டிலும் லக்ஷ்மி அவ்வளவு சுலபமாக வருவது கிடையாது. உன்னுடைய வீட்டில் லக்ஷ்மி தேவி இருந்தால், ஆனால் மற்றவர்களுக்கு ராசியை தருகிறேன், மற்றவர்களுக்கு என் கையால் செய்கிறேன், அப்பொழுதுதான் அவர்கள் வளர்வார்கள் என்று சொல்லி சொல்லி எல்லாருக்கும் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை பார்த்தாய். உன்னிடம் இருக்கும் லக்ஷ்மி தேவி பங்கு போட்டு அனைவருக்கும் கொடுத்து விட்டாய். இப்பொழுது நின்று கொண்டு எனக்கு பண வரவே வருவது கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாக நடக்கிறது என்று நீ கவலைப்படுகிறாய். தங்கமே, விடு. இதுவரைக்கும் நீ தவறாக செய்த தவறுகளை விடு. உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், நீ அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்று சொல்லி உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். உன்னால் ஒரு பணத்தையோ ஒரு வாழ்க்கையையோ பெற்றவர்கள் இப்பொழுது நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் தந்து, எல்லோருக்கும் உன்னுடைய கையால் செய்து நீ இப்பொழுது ஒரு நகைக்கோ ஒரு பணத்திற்கோ நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய கையானது ராசி, ஆனால் அதை நீங்க தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு யாருக்கும் அந்த ராசியை போக விடக்கூடாது. என்ன சாய் இப்படி பேசுகிறார்? சாய் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தானே என்று சொல்வார் என்று நினைக்கலாம். சாய் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் சொல்வேனே தவிர லக்ஷ்மி தேவியை உன் வீட்டில் இருந்த அடுத்தவர் வீட்டுக்கு கொடு என்று சொல்லவே இல்லை. நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றால் அம்மா அப்பா யாருமே இல்லாமல் இருக்கிறார்கள் பார், அவருக்கு உதவி செய்யலாம். போடுவதற்கு கூட ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள் பார், அவர்களுக்கு உதவி செய்யலாம். அதை விட்டு உன்னுடைய சொந்தங்களுக்கு செய்து அவர்களை வாழ வைத்தாய். இப்பொழுது நீ யாருமே இல்லாமல் தனியாக நிற்கிறாய். குடும்பத்தில் நீதான் அனைத்தும் ஆணிவேர் என்று தெரிந்தும் மற்றவர்களுக்கு இறைத்த நீ இப்பொழுது உன்னுடைய குடும்பத்திற்கே ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்றால் பார்த்து செய்கிறாய். முக்கியமாக நான் சொல்லும் இந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு யாராக இருந்தாலும் சரிதான், நான் செய் என்று சொல்கிறேன் பார், அவர்களாக இருந்தாலும் சரிதான்,
யாருக்கும் இந்த ஒரு நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதே. ஒவ்வொரு நாளும் குலுசம் என்று ஒரு நேரம் வரும். அந்த குலுசமான நேரத்தில் உன்னுடைய கையாலோ எந்த ஒரு விஷயமும், தானமோ இல்லை எதுவுமே நீ செய்ய வேண்டாம். உனக்காக நீ எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாமே தவிர உன்னுடைய கையால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு உதவியையும் நீ செய்யக்கூடாது. குலுசமானது வளருமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வைக்கும். நீ உதவ ஆரம்பித்தாய், அந்த நேரத்தில் குலுசத்தில் கொடுக்க ஆரம்பித்தாய் என்றால் உன்னுடைய கையிலிருந்து எல்லாமே கொடுத்து கொண்டேதான் இருப்பாயே தவிர உன் கையிற்கு எந்த ஒரு பொருளும் வராமல் போகும். அதனால் குலுசம் என்ற நேரத்தில் யாருக்கும் எதுவும் தராமல் இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்ததாக இருக்கும். உடல்நிலையை பார்த்துக்கொள். கவலை என்றும் பட்டுக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய உடல்நிலை சரியாக இருந்தால்தான் உன் குடும்பத்தை பார்த்து கொள்ள முடியும். உன்னுடைய குடும்பத்தை யாரும் வந்து பார்க்க மாட்டார்கள். நீ உன்னுடைய தெய்வங்கள் தான் வந்து உன்னை காக்குமே தவிர நீ கொடுத்தாய் பற்றியா, மற்றவர்களுக்கு உதவி செய்தாய் பற்றியா, அவர்கள் யாரும் வந்து உனக்கு எந்த ஒரு நாளும் உதவி செய்யவே மாட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. எல்லா நேரத்திலும் உனக்கு துணை நான் இருப்பேன். நல்லதோ கெட்டதோ உனக்கு என்ன தேவையோ அது இந்த சாயிடம் இருந்து கிடைக்கும். நீ தவறு செய்தால் உடனடியாக அசரடியாக உன்னிடம் பேசுவேன். சரியாக ஒரு விஷயம் செய்தால் உன்னை தட்டி கொடுத்து அப்பொழுதும் அசரடியாக நான் பேசுவேன். உன்னிடம் எப்பொழுதுமே இந்த சாய் பேசிக்கொண்டும் உன்னை நல்ல நேர்பாதையில் வழிநடத்தி கொண்டும் தான் இருக்கிறேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் உன்னை சோர்ந்து போக விடவே மாட்டேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை இருட்டாக இருக்கிறது என்று நினைக்கிறாய். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்கும். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்து, நான் சொன்ன விஷயத்தை செய்து நீ தேவையே இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் இழந்து விடாதே. சொன்னால் அதை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அப்பொழுதுதான் நல்லது நடக்கும். தேவையே இல்லாமல் எந்த ஒரு தப்பான ஒரு விஷயம், அதாவது நான் சொன்னேன் அல்லவா, குலுசு நேரத்தில் எல்லாவற்றையும் கொடுப்பது, நேர காலம் பார்க்காமல் செய்வது, அந்த மாதிரியான விஷயத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே அதுல பாதாளத்திற்குள் தள்ளி கொள்ளாதீர்கள். நன்மைகள் நடக்கட்டும், ஐஸ்வர்யங்கள் உங்களை வந்து சேரட்டும். 16 பெற்று நீங்கள் பெருவாழ்வு வாழ்வதற்கு நான் நிச்சயமாக உங்களை ஆசீர்வாதம் செய்து உங்களை வாழ வைப்பேன். துணை இல்லாமல் இருக்கிறீர்கள், தெய்வ துணையானது உங்களுக்கு இருக்கும். எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கும் உன்னுடைய துணை, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய அம்மா அப்பா எல்லோருக்கும் நான் துணை இருந்து எல்லா நேரத்திலும் உனக்கு பாதுகாப்பையே கொடுப்பேன். சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் தான் எனக்கு ஒரே ஒரு உறவு. உங்களை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். எனக்கு உங்களை விட்டால் யாரும் கிடையாது, உங்களுக்கு என்னை விட்டால் யாரும் கிடையாது. கட்டாயமாக தூக்கி விடுவேன். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.